ஓகே, இப்போ நம்ம அப்ளைடு கால்குலஸ் யூனிட் ஒன்ல வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸ் பார்க்க போறோம் சரியா? ஸோ டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல ஆ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமைன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போறோம். ஸோ ஆ டொமைன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் தெளிவா பார்க்க போறோம். இப்போ ஆ டொமைனை பொறுத்த வரைக்கும் அந்த டொமைன் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா இஸ் கால்ட் எஸ் இன்புட். இன்புட். அப்ப ஆ இன்புட் என்ன சார்? ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு சார். எஃப் ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நான் என்ன பண்றேன் எக்ஸ்ன்னு சொல்றேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கால்ட் ஆ எஸ் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் சொல்றேன். இப்போ இந்த இடத்துல ஆ எக்ஸுக்கு பதிலா நீங்க என்ன வேல்யூலாம் போட்டா உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கும் அப்படின்னா, நீங்க எக்ஸுக்கு பதிலா ஒன் போட்டா, டூ போட்டா, த்ரீ போட்டா, -1 போட்டா, -2 போட்டா, -3 போட்டா, ஃபிராக்ஷன் நம்பர் போட்டா, டெசிமல் நம்பர் போட்டா, எந்த நம்பர் போட்டாலும் அந்த ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸ் சமமா தானே இருக்கும். ஆமா சரியா? ஆமா சார். அதாவது இப்போ ஆ உங்களுக்கு இப்படி சம்டைம் ஒய் ஈஸி கூட கொடுப்பாங்க. ஒய் ஈஸி கூட எக்ஸ் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலா ஆ நீங்க ஒன்னு போட்டீங்கன்னா ஒய்யோட ஆன்சர் ஒன்று தான். எக்ஸுக்கு பதிலா ஒண்ணு ஆ நீங்க டூ போட்டீங்கன்னா ஒய்யோட ஆன்சர் டூ தான். எக்ஸுக்கு பதிலா ஓ நீங்க வந்து -1 போட்டீங்கன்னா ஒய்யோட ஆன்சர் -1 தான். அப்படிதானே? என்ன சொல்லலாம். அப்ப ஆ இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இங்க எக்ஸுக்கு பதிலா போடக்கூடிய வேல்யூங்கிறது நம்ம நிறைய வேல்யூ அப்படியே எக்கச்சக்கமா வேல்யூ நம்ம போட்டே இருக்கலாம். ஆனா ஆ ஏதாச்சும் ஒரு நம்பர் வந்து சார் ஆன்சர் எனக்கு இன்ஃபினிட்டி கொடுக்க முடியுமா? இன்ஃபினிட்டி தருமாப்பா? ஆ இப்போ எக்ஸுக்கு பதிலா நான் ஒன்னு போட்டா அவங்களுக்கு ஆன்சர் இன்ஃபினிட்டி வருமா? இன்ஃபினிட்டி வராது இல்ல. வராது சார் வராது. டூ போட்டா இன்ஃபினிட்டி வருமா? வராது. த்ரீ போட்டா வருமா? வராது சார். -1 போட்டா வருமா? தெரியலையே சார். -1 ஒய் ஈஸி கூட -1 அதாவது எக்ஸுக்கு பதிலா -1 போட ஒய்க்கு -1 தானே ஆ இந்த இடத்துல. அதாவது எக்ஸுக்கு பதிலா ஆமா சார். -1 சொல்றேன். அப்ப எக்ஸுக்கு பதிலா ஆ -1 ஒய் ஆன்சர் -1 தானேமா? என்ன சொல்லலாம். அதே போல நான் இப்போ எக்ஸுக்கு பதிலா 0.5 சொல்றேன். வாட் இஸ் ஒய்யோட ஆன்சர்? 0.5 தான். அப்போ இந்த இடத்துல நீங்க வேல்யூ கொடுக்க கொடுக்க ஒய்யோட ஆன்சர் வேல்யூ தானே வருது. ஆமா சார் அப்படிதானே? ஆமா சார். அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ங்கிறது என்ன அர்த்தம்னா நமக்கு வந்து போடக்கூடிய வேல்யூங்கிறது எல்லா ரியல் நம்பரும் போடலாம். எல்லா ஆ ரியல் நம்பர். அப்ப ரியல் நம்பர் என்ன அர்த்தம்? இஸ் கால்ட் -இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி. சரி. ஆ தெரியுமா? மைனஸ் ஆ ஓகே இன்ஃபினிட்டி சார். இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி போடலாமா இல்லையா? சோ எந்த நம்பரை போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த இடத்துல ஆ வாட் இஸ் மீன் பை டொமைன் அப்படின்னா எக்ஸுக்கு பதிலா நீங்க ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா அது ஆன்சர் கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் டொமைன். சரியாமா? எக்ஸுக்கு பதிலா ஆ நம்பர் கொடுத்தீங்கன்னா அது ஆன்சர் கொடுத்துன்னா அதுக்கு பேர் தான் டொமைன். சரிங்களா? இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்க கால்குலேட் யூஸ் பண்ணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/x. சரிங்களா? 1/x ஆ யூஸ் பண்ணி கால்குலேட் பாருங்க. எக்ஸுக்கு பதிலா வேல்யூ இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலா வேல்யூ சொல்லுவோமா? இப்போ எக்ஸுக்கு பதிலா நீங்க ஒன்னு போடுங்க. வாட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஆன்சர்? 1/1 டைப் பண்ணுங்க கால்குலேட்டர்ல. ஒரு நிமிஷம் சார் பண்றேன். எக்ஸுக்கு பதிலா ஒன்னு தானே போடணும். அப்ப ஆன்சர் 1/1. வாட் இஸ் ஆன்சர்? ஒரே நிமிஷம் ஓகே ஓகே. சார். சொல்லுமா. சார் அது வந்து மேம் வந்து முன்னாடியே கால்குலேட்டர் வாங்க சொன்னாங்க. சரி. நான் அப்பதான் உனக்கு அந்த பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண தெரியும் சொன்னாங்க. நான் சரிம்மா. இப்பதான் வாங்கியிருக்கேன். ஒன்றும் அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ என்ன ஒன்றும் போடுறதுன்னு இல்லைம்மா. தெரியல சார். ஒன்னு போட்டு ஆ டிவிஷன் சிம்பிள் இருக்கும் பாரு, டிவிஷன். டிவிஷன் சிம்பிள் கொடுத்துட்டு இன்னொன்னு ஒண்ணு போடணும்னா. ஒன்னு போடணும் அவ்வளவுதானே. ஆன்சர் போடணும் ஈக்குவல் அமைக்குங்க அல்லது ஆன்சர் ஆன்சர் பிடிச்ச அமைக்குங்க. ஒண்ணு ஒண்ணு வந்திருக்கு சார். ஒன்னு வந்திருக்கா? இப்போ எக்ஸுக்கு பதிலா டூ ஒண்ணு சார். போடுங்க. எக்ஸுக்கு பதிலா டூ போடுங்க. மறுபடியும் என்ன பாருங்க, மேல ஏசி இருக்குமா அதை பிடிச்சி அழிச்சு விடுங்க. ஆ அழிச்சு மறுபடியும் போடுங்க. எக்ஸுக்கு பதிலா டூ போடுங்க. எக்ஸுக்கு பதிலா டூ. என்ன ஆன்சர் ஜீரோ வருது? பாயிண்ட் ஃபைவ் வந்திருக்கு சார். ஜீரோ ஜீரோ பாயிண்ட் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் வருது அப்படிதானே? எக்ஸுக்கு பதிலா த்ரீ போடுங்க. ஆ அது 0.333 வந்துட்டே இருக்கு. 0.33 வந்துட்டே இருக்கா? இப்போ எக்ஸுக்கு பதிலா -1 போடுங்க. ஆ -1 தான் சார் வந்திருக்கு. -1 வெரி குட். எக்ஸுக்கு பதிலா -2 போடுங்க. -0.5 சார். நான் ஸ்கிரீன்ல போட்டு பாருங்க.
இப்ப இந்த இடத்துல நான் ஆ எக்ஸுக்கு பதிலா வேல்யூ போட்டுக்கணுமா? எக்ஸுக்கு பதிலா ஆ இப்ப நிறைய வேல்யூ போட்டுக்கணும். அது ஆன்சர் ஆ கொடுத்துருக்கா? ஆ இப்போ மறுபடியும் சொல்றேன், எக்ஸுக்கு பதிலா ஜீரோன்னு போடுங்க. எக்ஸுக்கு பதிலா ஜீரோ போட வாட் இஸ் அவுட்புட் ஆன்சர்? மேத் எரர்னு வரும் சார். எரர் வருதா? எரர். எரர். அப்படின்னா இங்க என்ன அர்த்தம்னா, உங்க சயின்டிபிக் கால்குலேட்டர்ல இந்த 1/0 அப்படின்றதுக்கு என்ன பண்ணல, ஆன்சர் கொடுக்கல. அப்ப இதுக்கு ஆன்சர் கொடுக்கல. என்னன்னா இஸ் கால்ட் இஸ் இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். வாட் இஸ் ஆன்சர்மா? ஆ இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி. ஆ அப்போ அந்த இன்ஃபினிட்டிங்கிறது அங்க வருதா? வராது. வரவே சரியா? சார், எரர் மேத் எரர்னு வருது. மேத்தட் வருதா? அப்போ இந்த இடத்தை ஆ பொறுத்த வரைக்கும் எக்ஸுக்கு பதிலா நான் ஜீரோன்னு கொடுக்க சொல்ல உனக்கு ஆன்சர் வரல. அப்படிதானே? ஆன்சர் வந்திருக்கா? ஆமா சார். வரல. வரல வரல. ஆ அப்ப இந்த இடத்துல நான் எக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய டொமைனுடைய ஆன்சர், சோ டொமைனுடைய ஆன்சர் எப்படி எழுதுன்னு பாத்தீங்கன்னா, நல்லா கவனிக்கணும். எல்லா ரியல் நம்பர் நீங்க போடலாம். +1 ஆ -1 +2 -2 +3 -3. ஆனா யாரு மட்டும் போடக்கூடாது இந்த இடத்துல? 0 மட்டும் போடக்கூடாது. ஜீரோவை நீங்க சப்ராக்ட் பண்ணணும். ஏன் சார் நீங்க ஜீரோ மட்டும் சப்ராக்ட் பண்றீங்க? ஏன்னா 1/0 போட்டதான் உங்களுக்கு ஆன்சர் வரல, மேத்தர்ன்னு வருது. அப்படிதானே? அப்படிதானேப்பா? ராஜா, கேக்குதா? சொல்லுங்க சார், சொல்லுங்க. கேக்குதாடா? சொல்லுங்க சார், சொல்லுங்க, கேக்குது. அப்ப இந்த இடத்துல நமக்கு டொமைன் அப்படிங்கிறது 1/x அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு 1/x அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஆ ரியல் நம்பர்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஜீரோவை சப்ராக்ட் பண்ணணும். சரியா இல்லையாப்பா? ஆ இது இல்லையா? அப்ப இது வந்து ஒரு ஃபார்மட். ஆ சரியா? இதே மாதிரி நிறைய மாடல் இருக்குது. நம்ம ஒவ்வொரு சம்மா நம்ம சால்வ் பண்ணுவோம். ஆரம்பிக்கோமா? அப்ப நம்ம புக்ல ஆ உள்ள ஒவ்வொரு சம்மா சால்வ் பண்ண பாத்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஆ டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். சோ இதான் ஃபர்ஸ்ட் ஆ கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் எழுதிக்கிறேன். ஆ என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா, நம்பர் 1, ஃபைண்ட் டொமைன் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன். இப்போ சப்டிஷன் 1 ஆ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஆ இப்போ ஆ இதே மாதிரி ரூட் வச்சு கொடுக்க சொல்ல எப்படி நம்ம டொமைன் கண்டுபிடிக்கணும், எப்படி நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். ஆ சரியா? ஓகே சார். இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரூட் வந்தா எப்படி சால்வ் பண்ணணும் அதுக்கான ப்ரொசீஜர். இப்ப ஆ ரூட் வந்துச்சுன்னா ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிள். ரூட்டுக்குள்ள என்ன நம்பர் இருக்கோ, என்ன டேம் இருக்கோ, அது ஈக்குவல் டு 0 போட்டுக்கும். இப்ப இங்க ரூட்டுக்குள்ள யாருமா இருக்காங்க? எக்ஸிசி எக்ஸிசி எக்ஸ். ஈக்குவல் டு அப்படிதானே? 0 வரும். இப்ப எக்ஸ் இஸ் ஆ ஈக்குவல் 0 போட்டாச்சா? போட்டாச்சு. இப்ப வாட் இஸ் எக்ஸ் உடைய ஆன்சர்? 0 தான். எக்ஸ் உடைய ஆன்சர் என்னமா? ஆ 0. என்ன 0. பண்றேன், ஒரு நம்பர் லைன் நான் டிரா பண்ண போறேன். பாருங்க, ஒரு நம்பர் லைன் டிரா பண்ணிட்டேன். டிரா பண்ணிட்டேன் ஒரு நம்பர் லைன். இந்த நம்பர் லைன்ல ஆ எக்ஸுக்கு பதிலா என்ன நம்பர் இருக்கோ அங்க போட்டணும். எக்ஸுக்கு பதிலா என்ன இருக்குது மேல? 0. 0 போட்டாச்சா? ஆ என்ன பண்றேன், ஆ இங்க இப்போ இந்த நம்பர் லைன்ல இருக்கிறதுலே சின்ன வேல்யூ -இன்ஃபினிட்டி, இருக்கிறதுலே பெரிய வேல்யூ இருக்கிறது +இன்ஃபினிட்டி. பிளஸ் இன்ஃபினிட்டி. சரிதானே? இப்ப என்ன பண்ணு, ஆ 0 விட கம்மியா, நல்லா கவனிக்கணும், 0 விட கம்மியா ஒரு நம்பர் நீ எடுத்துக்கோ. உன் இஷ்டம். எந்த நம்பர் எடுத்துக்கோ. 0 விட கம்மியா நம்பர் சொல்லுப்பா நீயாவே. -1. எஸ், -1 -2 -3 -4 அப்படிதானே? நிறைய நம்பர் இருக்கா? இப்போ அப்படி அந்த போயிட்டே இருக்கும். இருக்கா ரூட்டுக்குள்ள -1 நீ டைப் பண்ணுவோம் யூசிங் த கால்குலேட்டர். கால்குலேட்டர் எடுத்துக்கோ. எடுத்துக்கிறேன் சார். ரூட் இருக்கா? ரூட் ரூட் போட்டேன். ரூட் போட்டு -1 அடி -1. என்ன பண்ணணும்? ரூட்டுக்குள்ள -1 போடணுமோ? ரூட்டுக்குள்ள -1 போடு. -1 அடிச்சு ஈக்குவல் அடி. எரர்னு வரும் சார். அப்ப இந்த இடத்துல ஆன்சர் வராது. கேட்டதுனே? ஆ அப்போ ஜீரோக்கு முன்னால நீ எந்த நம்பரை போட ஆன்சர் வராது. ஆ தப்பு. அப்படிதானமா? இப்போ ஜீரோக்கு ஆ அப்புறம் எடுத்துக்கோ. ஜீரோக்கு அப்புறம் 1 2 3 4 5 6 ஆ 7 எந்த நம்பரும் எடுத்துக்கோ. சரியா? ஆ ரூட் போட்டு 1 போடவா? போடு. 1 போடு, 2 போடு, 3 போடு, 4 போடு. என்ன ஆன்சர் வந்துட்டே இருக்குமா?
1 வரும் சார். √1 = 1 வருது. 1 அடுத்து √2 √3 எல்லாமே ஆன்சர் கொடுத்துட்டே இருக்கும் அப்படிதானே? ஆ அப்போ ஆமா சார். ஜீரோக்கு அப்புறம் நீங்க போக சொல்ல உங்களுக்கு வேல்யூ தருதா இல்லையாப்பா? தருது சார். தருதா இல்லையா? அப்போ டொமைனோட ஆன்சர் என்னன்னா நல்லா கவனிக்கணும். ஜீரோல இருந்து தெரியுதா? டயக்ராம் பார்த்துக்கோ. ஜீரோல ஆ இருந்து நீங்க எந்த வேல்யூவை போட்டாலும் அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் ஆன்சர் கொடுத்துட்டே இருக்குமா? சோ ஆமா இங்க சார். இருந்து இங்க வரைக்கும் நீ எந்த நம்பர் போட்டாலும் உனக்கு வேல்யூ வருமா வராதா? வரும் சார், வரும் சார். அப்போ இந்த இடத்துல டொமைன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜீரோல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி. 0, பிளஸ் இன்ஃபினிட்டி. ஜீரோ நம்ம எடுத்துக்கலாம். அதனால இங்க என்ன பண்றேன், நான் ஸ்கொயர் பிராக்கெட் போடுறேன். எப்போ இன்ஃபினிட்டி வருதோ அங்க நீங்க ரவுண்ட் பிராக்கெட் தான் போடணும். சோ இதான் நமக்கு தேவையான டொமைனுடைய ஆன்சர். புரிஞ்சுச்சா? இதுக்கு சார் மேம் ஏதோ க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படின்னு சொன்னாங்க. அது அதான் ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் இருக்குதுப்பா. அப்ப இதுக்கு வந்து இந்த ஆ ஸ்கொயர் பிராக்கெட் பேரு க்ளோஸ் இன்டர்வல். சரியா? க்ளோஸ் ரவுண்ட் இன்டர்வல், பிராக்கெட் பேரு ஓப்பன் இன்டர்வல். சரியாமா? ஓப்பன் இன்டர்வல். ஓகே சரியா? சார். அப்ப இந்த டொமைன் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது சார், புரிஞ்சுட்டு. இப்ப என்ன பண்ணணும், இப்ப இந்த டொமைனுடைய வேல்யூ ஒவ்வொன்றா அங்க அப்ளை பண்ண நல்லா கவனிக்கணும். இப்ப எக்ஸுக்கு பதிலா நல்லா கவனி, எக்ஸுக்கு பதிலா அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலா ஒவ்வொரு வேலையை சொல்ல போறீங்க. எக்ஸ் பதில் 0 இருந்து ஆரம்பிங்க. 0 1 2 3 ஒரு 3 நம்பர். சரிங்களா? இப்ப எக்ஸுக்கு பதிலா 0ன்னு போட்டா √0 வாட் இஸ் ஆன்சர்மா? போடுறேன் சார், போடுறேன். நான் போடுங்க √0 0 தான் சார், 0 தான். 0. சரி. √1 1 1. √2 2 √2 நான் போடுறேன் சார். அதே வரணும்னு நினைச்சேன் சார். 1.414 அப்படி போயிட்டே இருக்கு. வந்துட்டு போட்டிருக்க பாருங்க ஸ்கிரீன்ல தெரியுதா? வந்துருச்சு சார். ஏதாவது 3 நம்பர் மட்டும் எடுத்தா போதும். போகுது. √3 போடுறேன் சார், போடுறேன் சார். 1.732 இதே தான் சார் வந்துச்சு. வந்திருக்கா? இப்போ இந்த இடத்துல நீங்க 0க்கு அப்புறம் வேல்யூ போட 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 உனக்கு ஆன்சர் கிடைச்சிக்கிட்டே இருக்குதா? கிடைச்சிட்டே இருக்கு சார். சரிக்கா? அப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர்? ஆன்சர் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. போட்டா 0 இருந்து ஸ்டார்ட் ஆகுதா? அப்போ 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரேஞ்சோடைய ஆன்சர் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் இருக்கவே டொமைன் வந்து 0. அப்ப இங்க வந்து ஆன்சர் 0 வருது. அப்ப இங்க வந்து 0 to நீங்க எவ்வளவு பெரிய வேல்யூ போட 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 உங்க ஆன்சர் கிடைச்சிட்டே இருக்கும். அப்ப இங்கேயும் ரேஞ்சோட ஆன்சர் பிளஸ் இன்ஃபினிட்டி தான் வரப்போகுது. அப்ப இங்கேயும் டொமைனும் 0 to infinity தான், ரேஞ்சும் 0 to infinity தான். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே சார். புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுது சார், புரிஞ்சுது. சம் புரிஞ்சுட்டா? இப்ப அடுத்த சம் போமா? இது அப்படியே ஒரு பிடிஎஃப் மாதிரி போட்டு அனுப்ப முடியாது எனக்கு? அனுப்பிடுவோம். அனுப்பிடுறேன். இதுல இருந்து இருக்குது. ஸ்கிரீன்ல தெரியுதுல, அந்த இதை மட்டும் எனக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. நான் எக்ஸாம் அப்போ பார்த்து ரெஃபர் பண்ணிக்கிறேன். சரிப்பா, அனுப்பிவிடும். செகண்ட் சம் போமா? சொல்லுங்க சார். செகண்ட் சம் பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க? f of x equal to root of x plus 2. ஆரம்பிக்கோமா? இப்ப என்ன சொன்னேன், போன சம் மாதிரி தான். இப்ப ரூட்டுக்குள்ள என்ன டேம் இருக்கோ அதை மாதிரி 0 எடுக்குவியா? x plus 2 is equal to 0. x plus 2 equal to 0. What is x உடைய ஆன்சர்? -2. வெரி குட், -2. இப்போ நம்பர் லைன் போடுவோமா? draw the number line. அப்ப x உடைய ஆன்சர் இஸ் -2. -2 போட்டாச்சா? சரி, இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ இங்க வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, இங்க வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி. -2 ஓட கம்மியா என்ன நம்பர் சொல்லுங்க? -2 ஓட கம்மியா நம்பர் சொல்லுங்க. -3 -3 -4 -5 அப்படிதானே? ரூட்டுக்குள்ள அடிங்க பாப்போம். ரூட்டுக்குள்ள எக்ஸுக்கு பதிலா மைனஸ் ரூட் போட்டு எக்ஸுக்கு பதிலா -3 +2 அடிங்க பாப்போம். என்ன ஆன்சர் வருது சொல்லுங்க பாப்போம். 3 சார் எரர் வருது. அப்ப இந்த இடத்துல என்ன வருது? எரர் வருது அப்படிதானே? அப்ப எரர் வந்து அது ஆன்சர் கூட தப்பு அப்படிதானே? அந்த பக்கம் வெளிய வரும். அப்ப இந்த பக்கம் போடுவோமா? இந்த பக்கம் போடுங்க. -2 அதிகமா எடுங்க. -2 அதிகமா 3 சார்? -2 அதிகம். -1 0 1 2 3 4 அடிங்க. ஓகே சார். -1 போடவா? இப்போ போடுங்க. ரூட்டுக்குள்ள -1 போடுங்க. ரூட் ஆஃப் -1 +2 சார் எரர்னு வருது. நான் என்ன ரூட்டுக்குள்ள
-1 + 2 போடு. -1 + 2 போடலையா? சார் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். -1 + 2 சார் எரர் தான் சார் வருது. நான் சும்மா நீங்க ஒரு போடணுமா? வாட்டி செக் பண்ணுங்க. ரூட் போட்டீங்களா? ரூட் ரூட் போட்டேன். பிராக்கெட் போடுங்க. பிராக்கெட் போடணுமோ? போடுங்க, பிராக்கெட் போடுங்க. போட்டேன் சார். -1 + 2 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. மைனஸ் சார் ஒரே நிமிஷம். -1 -1 + 2 + 2 போட்டேன் சார். என்ன ஆன்சர்? 1 வந்திருக்கு. 1 வந்திருக்கு. இருக்கா? அதே போல நீங்க நான் வந்து பிராக்கெட் போடாம போட்டேன் சார். பிராக்கெட் போடாம பிராக்கெட் போட்டேன். போடு சரிங்களா? அடுத்து நீங்க வந்து -1 அப்புறம் 0 1 2 3 இப்படி நிறைய நம்பர் எடுத்தா உங்களுக்கு ஆன்சர் வருமா வராதாமா? வந்துட்டே இருக்கும். வேல்யூ வந்துட்டே இருக்குமா இல்லையா? அப்ப எதுல இருந்து வந்துட்டே இருக்கும். ஆரம்பிச்சிருக்கும்? -2ல இருந்து வேல்யூ ஆரம்பிச்சு அப் டு இன்ஃபினிட்டி இருக்குமா இன்ஃபினிட்டி. இல்லையா? அப்ப இஸ் கால்ட் அஸ் டொமைன் அர்த்தமா? அப்ப டொமைன் எழுதுமா? டொமைன் டொமைன். இப்ப டொமைனோட ஆன்சர் யாரு? Closed -2ல interval. இருந்து +∞. எஸ், க்ளோஸ் இன்டர்வல் -2 to Open interval. ஓப்பன் இன்டர்வல் இன்ஃபினிட்டி. முடிஞ்சிச்சா? இன்ஃபினிட்டி. ஓகே சார். இப்ப நம்ம ரேஞ்ச் போடணுமா? ரேஞ்ச். அப்ப ரேஞ்சோட ஆன்சர் சொல்லுங்க. நீங்க இன்புட் போடணுமா? அப்ப எக்ஸுக்கு பதிலா f ஆஃப் எக்ஸுக்கு பதிலா நல்லா கவனிக்கணும். எக்ஸுக்கு பதிலா -2 அடுத்து -1 0 1 0 இப்படி 1 போட போறீங்க. பிராக்கெட் போட்டே போடுங்க. பிராக்கெட் போட்டு ரூட்டுக்குள்ள பிராக்கெட் -2 + 2 பிராக்கெட் க்ளோஸ். வாட் இஸ் ஆன்சர்? -2 + 2 சார் 0 தான் வருது. 0. வெரி குட். 0ங்கிற ஆன்சர் தானே. அடுத்து -1 போடுங்க. -1 போடுறேன் சார். சார் 1 வருது. 1 வெரி குட். அடுத்து 0 போடுங்க. சார் இது 0 போடணும்னா என்ன சார்? மைனஸ் போட்டு போடணுமோ? இல்ல ரூட்டுக்குள்ள இல்ல அப்படி 0 போட்டு போடணும். பிராக்கெட் போட்டு 0 + 2 போடுங்க. ரூட் போடுங்க, பிராக்கெட் போடுங்க, 0 + 2 பிராக்கெட் க்ளோஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஆன்சர். 1.414 அதான் நீங்க காட்டுறீங்களா? அதான் வருது. வந்துட்டா எல்லாமே இதான் வரும்ல. அப்படி படிக்கும். அப்ப இந்த இடத்துல ஓகே சார். இந்த ஆன்சர் எதுல இருந்து ஆரம்பிக்குதுமா? 0ல இருந்து ஆரம்பிக்குது. 0ல இருந்து ஆரம்பிச்சு அப்படி போயிட்டே இருக்குது வரிசையா. அப்படி போயிட்டு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி. வெரி குட். அப்போ இதான் ரேஞ்ச் அப்படிதானே? அப்ப ரேஞ்சோட ஆன்சர் யாருன்னு ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ரேஞ்சோட ஆன்சர் 0, டு இன்ஃபினிட்டி. அப்ப இந்த 0ங்கிறது ஆன்சர்னால ஸ்கொயர் பிராக்கெட் இங்க நம்ம என்ன பிராக்கெட்? ஓபன் பிராக்கெட். அவ்வளவுதான் ஆன்சர். ஓகே சார். புரிஞ்சுது சார். நல்லா புரியுது. ஓகே. இப்ப அடுத்த கொஸ்டின் போமா? அடுத்த கொஸ்டின் கஷ்டமா சொல்லுங்க இருக்கு பாருங்க. அடுத்த கொஸ்டின் ஓகே சார். மூணாவது கொஸ்டின். அடுத்த தேர்ட் கொஸ்டின். f of x is equal to √1 - x². ஆரம்பிக்கிறோமா? சார் சார் நீங்க பிடிஎஃப் எனக்கு அனுப்புறேன்னு சொல்றீங்களா சார்? அதுல அந்த ரெக்கார்டோட வராதோ? புரியல. நீங்க பிடிஎஃப் எனக்கு அனுப்பி விடுறேன்னு சொல்றீங்களா சார்? அதுல இந்த நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கீங்களா அந்த மாதிரி ரெக்கார்டோட வராதோ? அது வந்து வீடியோ ரெக்கார்ட் வரும்டா. அதை யூடியூப்ல போட நீ பாத்துக்க. சரியா? ஓகே சார். சரி. இப்ப சொல்லு. இப்ப இது என்ன பண்ணணும்? நீ ஒரு ஐடியா விடு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரூட்டுக்குள்ள உள்ளத 0ன்னு எடுத்துக்கணும். வெரி குட். சொல்லுவா ஆன்சர். நீயா 1 - x² = 0. இப்போ இந்த -x² இங்க வந்து எப்படி மாறிடும்? +x² ஆயிரும். ஆன்சர் 1 = x². ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் இங்க வந்தா எப்படி ரூட்டா மாறுமா? ரூட் x = √1. √1 ரூட் வந்தா என்ன பிளஸ் மைனஸ் வந்துருமா? வந்துரும் சார். x = +or -1. நம்பர் லைன் போடுவோமா? டிரா தி நம்பர் லைன் போடாச்சு. சொல்லுங்க. இப்போ எந்த நம்பர்ல அவுட்புட்ல இருக்குது? 1 -1 இன்னொன்னு +1. அப்ப இங்க வந்து மினிமம் -∞, மேக்ஸிமம் +∞. இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க. சரிங்களா? பொறுமையா
ஆ மைனஸ் ஒன்னை விட கம்மியா எடுத்துக்கும். -2 -3. ஓகே -2 மைனஸ் இப்ப நேரா இங்க ரூட்டுக்குள்ள நீ அப்ளை பண்ணணும். எப்படி அப்ளை பண்ண சொல்றமா அப்ளை பண்ணு சரியா. இப்ப எக்ஸுக்கு போல -2 ஆ போட போறேன். அப்போ ரெடியா. ஆ ரூட் ஆஃப் ரூட் 1 சாரி ரூட் பிராக்கெட் ஓப்பனிங். ஒரு நிமிஷம். நான் சொல்ற மாதிரி இப்படி எழுதுன பாரு. நான் எழுதி காட்டுறேன் பாரு. ஆ ரூட் போட்டுக்கோ, பிராக்கெட் போட்டுக்கோ, ஆ 1 மைனஸ் பிராக்கெட் -2 பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட் இப்படி போட்டு காமி பாப்போம். என்ன ஆன்சர் பாப்போம் நீயாவே. சார் அந்த ஸ்கொயர் எனக்கு எப்படி போடுன்னு தெரியல சார். ஸ்கொயரு அது மேல ஒரு இது இருக்குமாம்மா அந்த கால்குலேட்டர்ல வந்து அந்த மேல வந்து போடுற மாதிரி இருக்கும் பாரு. இல்ல வந்து இந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். ஆரோ மார்க் மாதிரி ஒன்னு இருக்கு. ஒன்னு இருக்கு. இருக்குதா. அதை கிளிக் பண்ணிட்டு 2ன்னு கொடுக்கணுமோ? டூன் கொடு. பிராக்கெட் க்ளோஸ் பண்ணு. ஆன்சர் எரர்னு வரும் சார். எரர்னு வருது. வெரி குட். இங்க எரர்னு வருதா. அப்ப இந்த பக்கம் வேல்யூ வராது. தப்பு வராது. இது டொமைன் கிடையாது. ஆ -1 இந்த க்கும் பக்கம் பார்க்கணும். +1 நடுவுல -1 0. க்கும் +1 0 எடுத்துக்கிட்டு 0 போடுங்க. இதே மாதிரி நம்ம 0 போடுங்க. ரூட் ஆஃப் 1 மைனஸ் 0 ஸ்கொயர் பிராக்கெட் பிராக்கெட் கரெக்டா போடுங்க பாருங்க. ரூட் போடணும், பிராக்கெட் போடணும். 1 மைனஸ் 0 ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் க்ளோஸ். வாட் இஸ் ஆன்சர். ரூட் ஆஃப் சார் ஒரே நிமிஷம் போட்டுட்டு தான் இருக்கேன். ஒன்னும் மெதுவா போடணும் அவசரம் இல்லை. -0 சார் 1 வந்திருக்கு. வேல்யூ வருதா. வருது வருது. அப்ப இங்க வேல்யூ வரும் சரிங்களா. அப்ப இது உண்டு. ஆ இது உண்டு சரியா. அப்ப இங்க போடுவோமா. இங்க ஆ 1 விட ஒண்ணுக்கு அதிகமா அப்புறம் 1 விட அதிகமா என்ன எடுக்கலாம். 2 3 அப்படி போயிட்டே இருக்கும். எடுத்து பாப்போம் நீ. இப்ப அதையும் போடு பாப்போம். 2 போடலாமா என்ன பாரு. ரூட் ஆஃப் இங்க போடணும். 2 போடணுமா. 1 பிராக்கெட் 1 மைனஸ் 2 ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ். வாட் இஸ் ஆன்சர். என்ன ஆன்சர் பாரு. நீயா பாரு சிக்கன பாரு. ஒரே நிமிஷம் போட்டுட்டு இருக்கேன். ஒன்னும் அவசரம் மெதுவா போடும். ஒன்னும் அவசரம். புரிஞ்சா போதும் எனக்கு. நீ புரிஞ்சா எனக்கு அதே சந்தோஷம் தான். சார் அது தப்பா போட்டு நினைக்கிறேன். எரர் கார்டு சார். நான் பாக்குறேன். பொறுமையா பொறுமையா பண்ண அவசரம். எரர் தான் ஆன்சர். எரர் தான். எரர் தான் வந்துச்சு. அது கரெக்ட் தானே. ஆன்சர் எரர் தான் சரியா. அப்ப இந்த இடமும் வராது. ஓகே சார். மைனஸ் இன்ஃபினிட்டி -1 வராது. தப்போட்டு -1 to +1 வேல்யூ வரும். +1 to இன்ஃபினிட்டி வேல்யூ ஆன்சர் வராது. அப்ப எதுதான் ஆன்சர் அப்படின்னு பார்த்தனா இதுதான் ஆன்சர். -1 to +1. அப்ப ஆன்சர் -1, +1. சோ இங்கேயும் க்ளோஸ் பிராக்கெட், இங்கேயும் க்ளோஸ் பிராக்கெட். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே சார். இப்ப அடுத்து நம்ம என்ன செய்யணும். ரேஞ்ச் வேணுமா இல்லையா. அப்ப ரேஞ்ச் போடுறதுக்கு எக்ஸ் இங்க பாருங்க. எக்ஸ் ஓட ஆன்சர் -1 இருந்து 1 வரைக்கும் தான். -1 0 1 இந்த நம்பர் தாண்டி போக கூடாது. -1க்கும் +1 நடுவுல வரணும். இப்படி நீங்க சொல்லுங்க பாப்போம். எக்ஸ்க்கு பதிலா -1 போடு. எக்ஸ்க்கு பதிலா -1. அப்ப இது எப்படி வந்து பாரு. ரூட்டுக்குள்ள பிராக்கெட் 1 மைனஸ் -1 the whole ஸ்கொயர் இப்படி போட்டீங்கன்னா நான் சொல்றேன் பாருங்க. ஆன்சர் நானே சொல்லிடுறேன். ரூட்டுக்குள்ள 1 சரியா. -1 ஸ்கொயர் பண்ணா 1 வந்துருமா. சோ -1. அப்ப 1 -1 ஆன்சர் என்னது. ரூட் ஆஃப் 0. வாட் இஸ் ஆன்சர் 0. அப்ப இதோட ஆன்சர் 0. சரியாமா. அடுத்து எக்ஸ்க்கு பதிலா நீ 0 போட்டு பார்த்தனா இங்க மதிப்பு 1 வந்துரும். செக் பண்ணி பாரு சரியா. இதே போல அடுத்து +1 போட்டு பார்த்தா இங்க 0ன்னு வரும். சரியா. இதுல எது ரொம்ப சின்ன வேல்யூப்பா. 0 இதுல ஆன்சர். இந்த ஆன்சர் எது ரொம்ப சின்ன வேல்யூ. 0வா. 0 இஸ் ஸ்மால். அப்படி எது பெருசு. 1 தான் பெருசு அப்படிதானே. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். ரேஞ்சோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 0, 1 பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். இவ்வளவுதான் ஆன்சர். க்ளோஸ் பிராக்கெட். ஓகே சார். புரியுதா. புரியுது சார். அவ்வளவுதானா சம். இந்த சம் முடிஞ்சிச்சு.
இதுக்கப்புறம் என்னது இன்னும் சம் இருக்குது ஈஸியா தான் இருக்கு, கஷ்டம்லாம் இல்ல. புரியுதமா? ஆ புரியுது சார், புரியுது சார். இப்ப அடுத்த சம் போமா? ஆ போவோம் சார். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா வெறும் டொமைன் மட்டும் தான் கேட்க, ரேஞ்ச் கேட்கல. சரியா? எது மட்டும் தான் கேட்கறாங்க? ஓகே, டொமைன் மட்டும் தான் கேக்குறாங்க. ஓகே, ஃபைண்ட் த டொமைன். Find the domain of the function. சரியாமா? ஓகே, சம் நம்பர் 1 என்ன சொல்லணும்? ரெடியா இருக்கணும். f of x is equal to square root of 3 minus x plus square root of 2 plus x. சாரி, இங்க வந்து நடுவுல மைனஸ். சரிங்களா? அது தெரியும், பிளஸ் போட்டு நடுவுல மைனஸ். இப்போ என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க அப்படிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ ரூட்டுக்குள்ள இருக்க 0 போடணும். இப்போ ரெண்டையுமே 0 எடுக்கணுமா? சொல்லுங்க சொல்லுங்க, அப்படிதான். எப்படி அதுல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. 3 minus x is equal to 0. 0. அப்போ x இங்க வந்து பிளஸ் வேணுமா? அப்ப x உடைய ஆன்சர் என்ன எழுதணும்? 3. இது முடிஞ்சிச்சு. அடுத்து செகண்ட் 2 செகண்ட் plus x is equal to 0. 2 அங்க போய் மைனஸ் போயிருமா? அப்ப x உடைய ஆன்சர் x is equal to -2. Yes, x உடைய ஆன்சர் -2. அடுத்து என்ன பண்ணணும்? நம்பர் லைன் போடுவீங்களா? மினிமம் வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்டி, மேக்ஸிமம் வேல்யூ பிளஸ் இன்ஃபினிட்டி. இந்த ரெண்டு நம்பர்ல எது ரொம்ப சிறுசுப்பா? -2வா பிளஸ் 3யா? எது சிறுசு? -2. ஃபர்ஸ்ட் -2. அப்ப அதை விட பெருசு 3. சரி, இப்ப இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இப்ப நான் -2 கம்மியா ஒரு நம்பர் எடுத்து இங்கேயும் போடணும், இங்கேயும் போடணும். ரெண்டுமே ஆன்சர் வந்துச்சுன்னா ஓகேன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். -2 கம்மியா ஒரு நம்பர் சொல்லுங்க நீங்களாவே. -2 -3. -3. இப்போ கால்குலேட்டர் எடுத்துங்க, கால்குலேட்டர். ஃபர்ஸ்ட் இதுக்கு போடுங்க, -3 போடுங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு. போடுங்க சார். போடுறேன், போடுறேன். போடுங்க ஒன்னும் அவசரம், போடுங்க. பிராக்கெட் ஓபன் பண்ணுமா சார்? வேண்டாம். நீங்க பிராக்கெட் ஓபன் போட தப்புன்னு கிடையாது. பிராக்கெட் ஓபனே போடுங்க. ரூட் பிராக்கெட் 3 - 3. சார் 0 வருது. அப்ப இதுக்கு வேல்யூ வந்துட்டா? ஃபர்ஸ்ட் இதுக்கு வேல்யூ வந்துட்டா? அதே -3 இங்க போடுங்க பாப்பா. செகண்ட் இதுக்கு போடுங்க. செகண்ட் இதுக்கு போடுறேன் சார், போடுறேன். ரூட் ஆஃப் பிராக்கெட் 2 - 3. சார் எரர் வருது, வரல. அப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த -3ங்கிறது ஃபர்ஸ்ட் இதுக்கு வேல்யூ, செகண்ட் இதுக்கு எரர். ரெண்டுக்கும் மதிப்பு வந்தா போட முடியும். அப்ப இது எரர் தான், தப்பு. போட முடியும். வராது இல்ல? ஓகே சார். வராது. -2க்கும் +2க்கும் நடுவுல பிடிச்ச நம்பர் சொல்லுங்க. -1 0 1 2. ஓகே, இப்போ எந்த நம்பர் எடுக்கலாம் நீங்க சொல்லுங்க. ஏதோ நம்பர் சொல்லுங்க. -1 -1. இதுல -1 போட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல -1 போடுங்க. போடுறேன் சார். ரூட் ஆஃப் 3 மைனஸ் பிராக்கெட் -1. சார் ரூட் போட்டு பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டேன். பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டீங்களா? 3 போட்டேன். அதுக்கப்புறம் பிராக்கெட் போடணுமோ? இல்ல, 3க்கு அப்புறம் மைனஸ் போட்டீங்களா? மைனஸ் போட்டேன். மறுபடியும் பிராக்கெட். -1. மறுபடியும் பிராக்கெட். ரெண்டு பிராக்கெட் வரும். 2 வருது சார். 2 வருது. ஒரு வேல்யூ வருதா? இதுக்கு கிடைச்சிட்டு இப்ப இதுக்கு போட்டு பாருங்க. இதுக்கு போட்டு பாருங்க. ரெண்டாவது இதுக்கு போடுறேன் சார். போடுங்க. அதே மாதிரி ரூட் பிராக்கெட் 2 பிளஸ் பிராக்கெட் -1 பிராக்கெட். 1 வருது. அப்ப ரெண்டுக்கு வேல்யூ தானே வருது. அப்போ இங்க எடுத்துக்கலாம். வேல்யூ வரும், இங்க நமக்கு வேல்யூ. இது ஓகே. அப்ப அங்க வராதுல சார்? அப்ப இங்க நீ செக் பண்ணி வராது, இது எரர் தான் வரும். ஓகே சார், செக் பண்ணி பாத்தீங்களா? அப்ப இந்த இடத்துல எங்க இருந்து எங்க ஆன்சர்? -2ல இருந்து
பிளஸ் 3. 3 வரைக்கும். தேவையான டொமைனோட ஆன்சர் பாத்தீங்கன்னா -2. ஆன்சர் -2 பிளஸ் 3 ஆமா. இயும் நமக்கு என்ன பிராக்கெட் வரும்? க்ளோஸ் பிராக்கெட் வரும். அவ்வளவுதான் ஆன்சர்மா. ஓகே சார். ஓகேவா? ஆ ஓகே, அடுத்த சமமா. ஆ ஓகே, ரெண்டாவது. இப்ப ஆல்ரெடி இந்த சம்ம சரி, இதுல டிஸ்கஸ் ரேஞ்ச் பண்ணிட்டேன். கேட்கறேன். ரேஞ்ச் இவன் கேட்கல, ரேஞ்ச் கேட்கல. ஓகே சார், ஓகே சார். ஓகே தானேம்மா? ஓகே சார். அடுத்த சம் பாருங்க. டொமைன் f of x equal to 1/h. இந்த சம் ஆல்ரெடி பார்த்தாச்சு, ஞாபகம் இருக்குதா? இதை ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஆ இப்ப இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். இதே மாதிரி ஃபிராக்ஷன்ல சம் இருந்துச்சுன்னா எப்படிமா இருக்குது? இங்க வந்து ஃபிராக்ஷன்ல, அதாவது இவ்வளவு பார்த்து ரூட் வச்சு பார்த்தோமா இல்லையா? ஆமா சார், ஆமா சார். இப்ப எங்க பாக்குறோம்? ஃபிராக்ஷன். இப்ப ஃபிராக்ஷன் பாக்குறோம், அதே லாஜிக் தான். என்ன டினாமினேட்டர் இருக்கோ அதை 0 மேல போடும். எடுத்துக்கோமா, அங்க டினாமினேட்டர் யாருக்கா? எக்ஸி. அப்ப x = 0 போட்டுருவீங்களா? சரி, அதே லாஜிக் தான்டா. நம்பர் லைன் போடுங்க. நம்பர் லைன் போட்டீங்களா? இப்போ அந்த 0 இங்க மார்க் பண்ணுங்க. சரி, 0 விட கம்மியா, இது -∞, இது +∞, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். 0 விட கம்மியா -1 -1 -2 அப்படியே போயிட்டே இருக்கும். இதுல வேல்யூ போட்டு பாருங்க. வேல்யூ போடுங்க. போடுறேன் சார், போடுறேன். சார் -1 வருது. வேல்யூ போட வரும். அப்ப இங்க வேல்யூ வரும், அப்படிதானே? அப்ப இது ஓகே. இது ஓகே. அங்க வராது இல்ல? பொறுமையா 0க்கு அப்புறம் போடுங்க. 0க்கு அப்புறம் 1 2 3 4 போடுங்க. வருது சார், 1 வருது. அப்ப இங்கேயும் வேல்யூ வருதா? வருது. அப்போ இதுவும் ஓகே, இதுவும் ஓகே. ஆனா 0 போட்டு பாருங்க. 0 x கரெக்டா 0 போடுங்க. எரர் வருது. 0 போட்டா மட்டும்தான் எரர். அப்ப என்ன அர்த்தம்? -∞ இருந்து 0 வரைக்கும் எல்லாம் ஓகே. 0ல இருந்து ∞ ஓகே. ஆனா யாரு மட்டும் போட்டுற கூடாது? நீங்க வந்து 0 மட்டும் போடக்கூடாது. அப்போ டொமைனோட ஆன்சர் எப்படி எழுதணும்னா, டொமைனோட ஆன்சர் ரெண்டு விதமா எழுதலாம். ஒண்ணு, ரியல் நம்பர்ல இருந்து நீங்க 0வை கழிங்க, இது ஒரு ஆன்சர். அப்படி இல்லைன்னா எப்படி எழுதலாம்? ஓப்பன் இன்டர்வல் -∞ to 0 யூனியன் 0 to ∞. சோ பாருங்க, -∞ இருந்து 0 வரைக்கும் ஆன்சர் வருது, 0ல இருந்து ∞ ஆன்சர் வருது. ஆனா 0 மட்டும் இந்த வேல்யூ வருதுனால ஸ்கிப் பண்ணிடணும். சோ இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். ஓகே தான்? நம்ம புரிஞ்சிச்சா? புரிஞ்சுது சார், புரிஞ்சுது.